ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஏசாயா 2ஆம் அதிகாரம் 5லிருந்து 22 வரையுள்ள வசனங்களின் சாரத்தை நாம் பார்க்கும்போது, யாக்கோப்பின் வம்சத்தாரே, கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி ஜனங்களை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், தேவ ஜனங்கள் கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகமானது இருளடைந்து அந்தகாரப்பட்டு பாவத்தினாலே அது விகாரமாயிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தில் கழுவப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிற நாம், இந்த இருளிலிருந்து கர்த்தருடைய வெளிச்சத்திலே நடந்து அதிலே நாம் தொடர்ந்து பயணம் செய்யும்போது நாம் நிலை தடுமாறாதபடிக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் தொடர்ந்து முன்னேறுவோம். தேவன் தாமே இந்த தியானத்தை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன்.